டேவிட் வார்னர் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரு இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கு. ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா வார்னர் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. எந்த விதத்துலயும் எனக்கு தெரிஞ்சு இப்ப லாஸ் ஆகாதுங்க. அவங்க எடுத்து நெக்ஸ்ட் ஃபேஸ் அவங்க போயிட்டாங்க. ஆனா அவர் இல்லாதது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேணா ஒரு வெறுமையை கொடுக்கலாம். எனக்கே வார்னர் என்ன இவ்வளவு நாள் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது கரெக்டான டைமும் கூட ஆல்ரெடி ரொம்ப கரெக்டான டைம் வந்துச்சு. இப்போ தாண்டி அவர் போறாரு. வார்னர் ஆக்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டதுக்கு அப்புறம் அவர் அங்க காட் ஃபாதர் ஆகிட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து கேம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றதுன்னா காட் ஃபாதர் தாண்டி கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டாரு, தாத்தா ஆயிட்டாரு அந்த டீமுக்கு. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் டூர் நடந்துட்டு இருக்கு. இதுல ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து டேவிட் வார்னர் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரு இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கு. கண்டிப்பா வார்னர் அப்படின்னாலே ஒரு கட்டத்துல என்னன்னா ஜஸ்டின் லேங்கர் இந்த ஹெய்டன் இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த 2 ரேட் 5 அப்படிங்கறத வச்சு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஈரால யாரா அடுத்தது அப்படிங்கும் போது அது வார்னர் கரெக்டா கட்டி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. செம்மையா கொண்டு வந்தாரு. அண்ட் கடைசியில் ஒரு ஆல்மோஸ்ட் அவர் இந்த சாண்ட் பேப்பர் கேஸுக்கு அப்புறம் வார்னரோட பிளேஸ் அப்படிங்கிறது அங்க இருந்தே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அவர் என்ன அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு கேஸ்டா ஒரு 300+ அடிச்சிருந்தாலும் நிறைய 100 அடிச்சிருந்தாலும் பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அக்ரி தான். ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எப்பயுமே வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த டவுன்ஃபால் பார்ப்பாங்க. மிச்சல் ஜான்சன் சொன்னதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிட்டாருங்கிறாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவங்க அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து பிரச்சனை தான். பட் வார்னர் இப்போ ரொம்ப லேட்டா தான் இப்போ அவர் போறாரு. ஏன்னா அவர் WTC ஃபைனல் முடிஞ்ச உடனே அவர் போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துச்சு. பட் ஆனா இப்பதான் போயிருக்கிறாங்க. இல்லைங்க அவங்களுக்கு அந்த வெற்றி எப்பவே இருந்துச்சுங்க. நான் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா வார்னர் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. கடைசி காலகட்டங்கள்ல இருந்தது. என்ன சொன்னாலும் நான் தெரியலங்க. பட் பிளைண்டா இது சொல்ல முடியல. பட் பிளைண்டா பாக்குறவங்களுக்கு என்ன வார்னர் எப்படி சொல்றாரு. பட் ஃபேக்ட் இதுதான் ஓகேங்களா. அவங்களுக்கு ஓப்பனிங் இதுக்கப்புறம் கவஜா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஓரளவு அந்த ஓப்பனிங்ல ரன் வர ஆரம்பிச்சு. எப்ப சிட்னில வந்தாரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஓப்பனிங் இல்லவே இல்லை. மரணத்துல போயிட்டோம்னா ஸ்மித்தும் அடிச்சா மட்டும்தான், இல்ல ஹெட் இல்ல மிச்சல் மார்ஷ் இவங்க யாராவது அடிச்சா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவஜா வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்பவுமே ஒரு ஆர்ச்சர் வந்தா, ஸ்டுவர்ட் பிராட் வந்தா, அதுக்கு முன்னாடி ஒரு இஷாந்த் சர்மா வந்தா வார்னர் ஈஸியா வாக் பண்ணிட்டு போயிடுவாரு. அண்ட் இப்போ அவர் இல்லாதது மேபி எந்த விதத்துலயும் எனக்கு தெரிஞ்சு இப்ப லாஸ் ஆகாதுங்க. அவங்க எடுத்து நெக்ஸ்ட் ஃபேஸ் அவங்க போயிட்டாங்க ஓகேங்களா. அடுத்தது அவங்க போயிட்டாங்க. ஆனா அவர் இல்லாதது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேணா ஒரு வெறுமையை கொடுக்கலாம். ஒரு வார்னர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வார்னரோட சில பல கால்ஸ். ஸோ இதெல்லாம் மேபி இருக்கலாம். பட் ஆனா இது மூவ் ஆகி தான் ஆகணும். இது மூவ் ஆகியே தான் ஆகணும். எனக்கே வார்னர் என்ன இவ்வளவு நாள் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது கரெக்டான டைமும் கூட ஆல்ரெடி ரொம்ப கரெக்டான டைம் வந்துச்சு. இப்போ தாண்டி அவர் போறாரு. பட் ஒயிட்ஸ்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டேவிட் வார்னர் இப்போ தொலைச்சாச்சு. அது கோவிட் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் அப்பவே அந்த அக்ரெசிவ் வார்னர் அடிச்சு பொழக்கிற வார்னர். 2015 இந்தியா அங்க போவாங்க தோனியோட கடைசி சீரீஸ். அப்போ ஸ்மித் ஒரு பக்கம் அப்படின்னா பக்கம் வார்னர் பொழப்பாரு. சோ டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட். சோ அந்த வார்னர்லாம் அப்பவே தொலைச்சாச்சு. IPL வருது, அதுல ஒரு டீம்ல இருக்காரு. அவரை நம்ம அந்த IPL சீசன்ல நீங்க கேட்ட அந்த அக்ரெசிவ் கிடைக்குமா? வார்னர் ஆக்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டதுக்கு அப்புறம் அவர் அங்க காட் ஃபாதர் ஆகிட்டாரு. சோ அதனால அவர் வந்து கேம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றதுன்னா காட் ஃபாதர் தாண்டி கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டாரு, தாத்தா ஆயிட்டாரு அந்த டீமுக்கு. எல்லாமே சின்ன சின்ன பசங்க யஷ்தால், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட் இருக்கிறதுனால வந்து இப்ப அவர் டிபெண்ட் பண்ணி டீம் இருக்குதுங்கிறதுனால அவர்கிட்ட அந்த அக்ரெசிவ் கேம் இருந்தா நல்லது இருக்கணும். பட் அதுக்கு வந்து டீம் ஒத்துழைக்கணும். டீம்ல இருக்கிறவங்க நல்லா ஆனாங்கன்னா அவரால் அது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட அவரும் ரிட்டையர்மெண்ட் IPL இருந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரோ? வாய்ப்பு இல்லைங்க. பிரான்சிஸ் கிரிக்கெட் தானே அவங்க ஆடுவாங்க. 20 கிரிக்கெட் அவங்க BBL ஆடிட்டு பிரேக் வரும். அதுக்கப்புறம் வேற SC20 அவங்க ஆடுறது இல்லை. ஸோ BBL ஆடிட்டு அதுக்கப்புறம் இங்க IPL. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிரேக் இருக்கும். அதனால கண்டிப்பா IPL விட்டுலாம் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டாங்க. ஏன்னா இது பிரேக் அவ்வளவு கேப் கிடைக்குது இல்ல, அதெல்லாம் ஆடுவாங்க. கண்டிப்பா இன்னும் 2 சீசன் பாக்கலாங்கிறீங்க? கண்டிப்பா ஆல்மோஸ்ட் ஆடுவார். அவருக்கு ஃபிட்னஸும் இருக்குது, அவர் நீடும் இருக்குது. அப்படினால ஒண்ணு அடுத்து மெகா ஆப்ஷன்ல வந்துட்டாருன்னா ஓகே 2-3 வருஷம் ஆடுவார். இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான். வார்னரும் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு.
அடுத்தடுத்தது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பேசலாம் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஈஸ்வர் ப்ரோ, நன்றி.